வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்கள்ல ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பல வீடியோக்கள்ல இந்த எலெக்ஷன் நேரத்தில் பேசியிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்து இந்த 40க்கு 40ங்கிறத எப்பவுமே ஏற்றுக்கல. அதிமுக வந்து சில இடங்களை பெறும்னு சொன்னீங்க. இன்னைக்கு இப்படி ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது ஏன் நம்ம அதிமுக கூட்டணி கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில், அதாவது ஒரு 5 தொகுதி வரைக்கும் வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், ஆரம்பத்தில் வந்து அதிமுக வந்து கிட்டத்தட்ட 15 தொகுதி வரைக்குமே வாய்ப்பு இருக்குன்னா கூட நம்ம பேசியிருக்கோம். அது எப்போ பேசணும் அப்படின்னு பார்த்தா, திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அதிமுக வேட்பாளர் அறிவிக்கல, திமுக கூட்டணி கட்சிகளும் வேட்பாளர் அறிவிச்சாங்க. பல இடங்களில் இழுபறி நடந்தது. இப்போ திருச்சி போன்ற இடங்கள்லாம் வந்து தனிச்சின்னம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தது. அந்த டைமில் கூட்டணி கட்சிகளை அதிமுக குறிவைத்து கரெக்டான வேட்பாளர் இறக்குனா, திமுக கூட்டணி எங்கே நிற்கிறாங்களோ அங்கே சொல்கிறீங்க. ஆமாம், கூட்டணி வேட்பாளரில் குறி வச்சு இறக்குனா அதை வந்து சரியான வேட்பாளர் போட்டால் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சில தொகுதிகள் அதிமுக சரியான வேட்பாளரில் போட்டாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குற தொகுதிகளும் விஷயங்களையும் பேசணும். அப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக நடந்திருந்தால் ஒருவேளை சில முடிவுகள் மாறும் அப்படின்னு பேசணும். இன்னொன்று, பாமக கூட்டணிக்குள்ளே வந்தால் அது சில மாற்றங்களை கொண்டு வரும். காங்கிரஸை கூட நம்ம பேசியிருப்போம். காங்கிரஸ் வந்து அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்தால் இதுவாக இருக்கும்னு. ஆனால் இதெல்லாம் வந்து பல இடங்களில் லாஸ்ட் வரைக்கும் நடக்கலை. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளில் சரியான வேட்பாளரை போடுறதுனா பல இடங்களில் போடலை. வேட்பாளர்களை நிறுத்துறதுலேயும் பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து புதுமுகங்கள், யாருன்னே தெரியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது அதிமுக எதிராக ஒரு அதிமுக ஒன்றும் இல்லை, கூட்டணி இல்லை, பிஜேபி நல்லா வரும், அதிமுக ஒன்றுமே வராது, தேராது, இந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டது. இதுக்கு எதிராக அதிமுக சைடில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த அளவுக்கும் ஒரு ரியாக்ட் பண்ணல. கிரிக்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பால் அடிக்கிறீங்கன்னா அந்த பாலை கரெக்டாக கணிச்சு அடிச்சிட்டா ஓகே, அதை ஆஃப் சைடில் அடிக்கலாமா லெக் சைடில் அடிக்கலாமா 2 குழப்பத்தில் ஆடினார்னா பால் எட்ஜு வாங்கி மேலே போய் கேட்சாக போயிடும். அந்த மாதிரி கிரிக்கெட்டு அப்படின்னா நீங்கள் தலைவராக இருக்கும்போது குழப்பங்கள் இருக்கக்கூடாது. ஆனால் இவருக்கு என்ன குழப்பம் வந்ததுன்னா, திமுகவை எதிர்க்கிறதா, மோடியை எதிர்ப்பதா வேண்டாமா, முக்கியமாக பாஜகவை எதிர்ப்பதா வேண்டாமா அப்படின்ற குழப்பம்லாம் அதிமுக தலைவர்களுக்குள்ள இருந்தது. வெளியில் வந்தாச்சு, கடுமையாக எதிர்த்துருக்கணும். இது பார்லிமெண்ட் எலெக்ஷனு, கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கணும். பல விஷயங்களில் அப்படி எனக்கு என்னன்ற போக்கு. எலக்ட்ரல் பாண்டு பெரிய பிரச்சனையாக அந்த டைமில் வெடிச்சது. இவங்க வெறும் 6 கோடி தான், மற்ற எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க. இந்தியா கூட்டணியும் சரி, பிஜேபியும் சரி, அதில் ஒரு பிரச்சாரம் கொண்டு போகிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் வந்து எனக்கு என்னன்னு இதுதானே அவங்க டக்குன்ற மாதிரி ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோ. இன்னொரு விஷயம், அதிமுக ஒரு எதிர்கட்சியாக செயல்படவில்லை அப்படின்ற கருத்துருவாகம் ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. 2021 23 வரைக்குமே இவர் வந்து ஓபிஎஸ் கூட போராட வேண்டிய நிலைமை நடந்தது. இவர் போராடி பொதுச்செயலராகி தலை நிமிரும் போது 23 முடிஞ்சு 24 தொடங்க போகுது. ஆனால் அந்த கேப்பில் அண்ணாமலை நாங்கள் தான் எதிர்கட்சின்ற லெவலில் ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகிறது, அந்த திமுக ஃபைல்ஸு, டிஎம்கே இந்த ஊழலை எதிர்ப்புன்றது, டிஎம்கேவை ஏடிஎம்கேவை எதிர்த்து கூட்டணி உடைச்சது, இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில், நியூ ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்க மத்தியில் இவங்க சரியான ஒரு மாற்றுன்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குனார். அதோடைய விளைவு இன்றைக்கி ஒரு பெரிய ஓட் பேங்க், இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் வாக்கு சாதகம் விழுந்துருக்குது. இது எல்லாமே அதிமுகவுக்கு ட்ராபேக்கு. அதிமுக அப்படின்னால நீங்கள் ஜெயலலிதாவும் சரி, எம்ஜிஆரும் சரி எப்படி உருவாக்குனாங்க, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது. அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அதை வந்து கரெக்டாக அறுவடை பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் எந்த விதத்தில் பண்ணணும் அப்படின்னு ஒன்று. 2வது, சிறுபான்மை வாக்குகள். பிஜேபி கூட அவ்வளோ வருஷம் இருந்துட்டு கிட்டத்தட்ட பெரிய லெவலில் சட்டங்கள் சிஏஏ மற்ற விஷயம் ஆதரிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் கட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன், எஸ்டிபிஐ கட்சியோட ஒரு மாநாடு அட்டன் பண்ணேன், அதுதான் சிறுபான்மை மக்களை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கறது வந்து சரியில்லைன்றது இந்த தேர்தல் நிரூபிச்சிருக்குது. அப்போ அவங்க நம்பிக்கையை பெறணும்னா நீங்கள் பிஜேபியை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பக்கம் என்ன சொன்னாங்க, பிஜேபியோட கள்ள உறவு வச்சுருக்காங்க, எப்போ வேணாலும் இவங்க சேருவாங்க அப்படின்னா, அப்படி இல்லை, நாங்கள் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றதுக்கான எந்த நம்பிக்கையும் ஊட்டாதனால சிறுபான்மை மக்களுடைய வாக்கு அப்படியே திமுக கூட்டணி பக்கம் தங்கிடுச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு பாதகங்கள். பல இடங்களில் வேட்பாளர்கள், இப்போ ராமநாதபுரம் அன்வர் ராஜா, வட சென்னையில் ஜெயக்குமாரே நிற்க வச்சிருக்கலாமே,
இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் கொஞ்சம் சரியான வேட்பாளர் கிருஷ்ணகிரியில் கேபி முனுசாமி நின்றுந்தாருன்னா நிலமை வேறு. ஏன்னா செலவு பண்ணுறது மற்ற விஷயங்கள் ஒரு பரிச்சயமான வேட்பாளர் இதெல்லாம். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர்னு புதுசாக பிஜேபியிலேருந்து வந்தவர், அவருக்கு வேட்பாளராக போடுறாங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கரிகாலன் தம்பி ஜெயிச்சிருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. எப்படி சாதாரண வேட்பாளர்களையும் களத்தில் நிறுத்தி எடப்பாடி அவர்களை வெற்றி பெற வைத்தார் அப்படின்னு அது ஓகே. இப்போ தோத்தா தானே அப்படி இந்த மாதிரி ஒரு ரைட்டு. ஆனால் நம்ம அந்த டைம்லயே சொல்லிட்டு இருந்தோம் இந்த மாதிரிலாம் புது வேட்பாளர் போட்டிருக்காங்க. ராமநாதபுரம்லாம் பல தடவை பல இதில் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பல இடங்களில் புது வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. ஜெயக்குமாரை அப்போவே சொன்னோம், வட சென்னையில் ஏன் ஜெயக்குமாரை போடக்கூடாது, அவர் எம்எல்ஏ கிடையாது, அவர் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் வந்து பணம் செலவழிக்கிறது, இதிலெல்லாம் வந்து என்ன குழப்பம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இதுலேயும் குழப்பம். இன்னொரு குழப்பம் என்ன, நீங்கள் 2026 கவனம் செலுத்துறதா 24 நீங்கள் கவனம் செலுத்தினாதான் இந்த ஒரு மனநிலை தான் 26லையும் உங்களுக்கு வெற்றியாக நோக்கி நகர்த்தோம். மற்றவங்களும் இது பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து ஒரு குழப்பம். அந்த குழப்பம்தான் நான் செலவு பண்ண மாட்டோம், பணம் செலவு பண்ண மாட்டோம், வேட்பாளர்னு அவங்க தலையில் யார் பணம் செலவு பண்ணுறீங்களோ அவங்க தான் அப்படின்றப்போ ஜெயபெருமாள் வந்து நான் ராமநாதபுரத்தில் செலவு பண்ணுறேன் அப்படின்னு அவரை போடுறாங்க. வன்னூர் ராஜா என்னால் முடியாது அப்படின்னா அவருக்கு கட்சி பார்த்துக்கிட்டு பண்ணி கொடுத்து பண்ணியிருக்கணும், பண்ணல. இங்கே வேணுகோபால் திருவள்ளூர் முடியாது, என்கிட்ட பணம் இல்லைன்னா அவரை விட்டுட்டு அதை வெறும் வேட்பாளர்கள் மட்டுமே நீங்க சொல்றீங்களே சார், இந்த எஸ்டாப்ளிஷ்டான ஃபேஸ் இல்லைன்னு சொல்றீங்க. எந்த கட்சியுமே நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லை, இவங்களை நிக்க வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு கிடையாது. கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், மக்களுடைய ஆதரவு ஒன்று இருக்கும். அதை தாண்டி நீங்க வந்து வேட்பாளர்கள் வந்து அவங்களுக்கு தொகுதி மக்கள்கிட்ட பரிச்சயம் இருக்கும், அவங்களுக்கு மக்கள்கிட்ட எப்படி வாக்கு வாங்கணும்னு தெரியும், எங்கே எப்படி தொண்டரில் வேலை வாங்கி எப்படி வெற்றியை பறிக்க முடியும்னு தெரியும். இது எல்லாத்தையும் மீறி ஒரு அலை இந்த மாதிரி விஷயங்கள், இப்போ கூட்டணி பலம் இதெல்லாம் இருக்கு வச்சுங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்ல வரேன். இதுதான் தோக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம அறுதிட்டு சொல்லணும். இதுவும் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் என்ன, பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல ஃபெயிலியர். அது வந்து பாமக பிஜேபியோட போனாங்க, அங்கேயும் அது ஒன்றும் ஒர்க் ஆகலையோ, யாருமே ஒர்க் ஆகலைனாலும் நீங்க அந்த கூட்டணியுடைய வாக்குகள் இருக்குல்ல, அதுதான் ரெண்டாவது சொல்ல வரேன். நீங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு இதில் சொல்லியிருந்தேன், அதிமுக தோக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகுதுன்னா அதிமுகவுக்கு போயிருந்தா அதிமுக வெற்றி பெறும். ஆனால் அதிமுகவுக்கு போகாமல் அந்த வாக்குகள், அதாவது இளம் வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்க எல்லாருமே நல்ல எதிர்கட்சியாக இருக்குது, இவர் தான் கேட்குறாரு, இவங்க தான் இது பண்ணுறாங்கன்னு அண்ணாமலை பக்கமும் நாம் தமிழர் கட்சி பக்கமும் ஸ்பிளிட் ஆனதுடைய விளைவு தான் அதிமுக இந்த அளவுக்கு சரிவை சந்திச்சுக்கிறது முக்கிய காரணம். நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் ஒரு டேரிங்காக ஒரு அக்ரெசிவாக ஒரு அந்த இதை கொண்டு போயிருந்தா, அவங்களே கூட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் போராட்டங்கள் பண்ணலையா, அறிக்கை விடலையா, சட்டமன்றத்தில் பேசலையான்னு சொல்ல மாட்டாங்களா? அது போராட்டங்கள் பண்ணலையானா நான் கேட்குறேன், தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது, ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்கள். ஏடிஎம்கே இந்த போராட்டம் நடத்தி தமிழகத்தை ஸ்தம்பிக்க வைத்தார்கள், இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பெரிய அளவில் மக்கள் பிரச்சனையை தீர்வு கண்டாங்க. போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை என்ன போராட்டம் பண்ணாங்க? மனித சங்கிலி நடத்தினாரு எடப்பாடி பழனிசாமி, கருப்பு சட்டையெல்லாம் போட்டு அது நாளைக்கு வந்து போராட்டம். அது கடைசி கட்டம் எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாசம் 1 மாசம் முன்னாடி. ஆனா சொத்து வரி என்ன பண்ணீங்க, 2021 டிஎம்கே கவர்மெண்ட் வருது, 2024 வரைக்கும் 3 வருஷம், 2 வருஷம் உங்க உட்கட்சி பிரச்சனையில போராடுறது தானே இருந்தது. அது ஒரு பக்கம் போராட்டம் இருக்கும் போதே நீங்க உங்களுக்கான அந்த இன்னமும் ஒரு ஓபிஎஸ் மேல பழி போட முடியுமா? இன்னைக்கு பொதுச் செயலாளரா அவர் பொறுப்பேற்றுட்டாரு, இன்னும் இந்த தோல்விக்கு காரணம் வந்து நான் ஓபிஎஸ் இருந்தேன். நான் அதை சொல்ல வரல. அந்த 2 வருஷம் நான் தானே சொல்றேன், 2 வருஷம் அதில் மட்டும் நீங்க போராடிட்டு இல்லாமல் நீங்கள் எதிர்கட்சியாக உங்க ஒர்க்கை நீங்க பண்ணியிருக்கணும்ன்றேன். ஆனா நீங்க இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இதுலயே போராடிட்டு இதுக்குள்ளேயே இருந்தீங்க. கட்சியை காப்பாத்தினா போதும், பதவியை காப்பாத்தினா போதும். இன்னொரு பக்கம் அண்ணாமலை அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. அவரு அந்த வாட்சியில தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்புறம் அவரு இந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 அவரை ஒன்றும் பெருசா அக்ரெசிவா கொண்டு போல. ஆனா ஒரு அந்த சமூக வலைதளங்கள்ல கூட அண்ணாமலை பண்ண அந்த வேகம், அந்த கொண்டு போன இது கூட இவங்க பண்ணல. நீங்க டிஎம்கேவுடைய ஐடிவிங்க எடுத்துக்கோங்க, அந்த அளவுக்கு ஒர்க் இருக்கும். நீங்க அதே அளவுக்கு ஏடிஎம்கே ஐடிவிங்க வந்து ஃபாஸ்டா கொண்டு போகுதுன்னா அதுல அவங்களுடைய இது வந்து வேகம் குறைவு. அப்போ நீங்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட எதிர்கட்சிக்கு இன்னும் அதிகமாக அந்த பிரச்சனையை கொண்டு போகணும், மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதில் என்னென்ன வடிவங்கள் இருக்குது, போராட்ட வடிவம், ஆர்ப்பாட்ட வடிவம், சமூக வலைதளங்கள், தலைவர்கள் பேட்டி,
இந்த மாதிரி எல்லா வகையிலையும் நீங்கள் 3 வருஷம் டிஎம்கே கவர்மெண்ட்டை நீங்கள் அது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் தான் எதிர்கட்சின்னு இன்னைக்கு மாற்றி விழுந்திருக்குல்ல. 10% பாஜகனா அது எங்கே வானத்தில் இருந்தால் வந்துச்சு? அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு இருந்த ஒரு காலத்தில் இருந்த வாக்குகள், இல்லாவிட்டால் அதிமுகவுக்கு விடக்கூடிய வாக்குகள். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி பல கடைசியாக பெரிய தடை அது எது சின்னம் பறி போனது. ஆனால் அதை மீறி அந்த மைக் சின்னத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நான் ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருப்பேன். அந்த 2019க்கும் 21க்கும் பார்த்தீங்கன்னால நாம் தமிழர் கட்சி ஓட்டு வந்து அப்படியே டபுளாக இருக்கும், இல்லாட்டி 4000 5000 கூடி இருக்கும். எல்லா தொகுதியிலுமே கிட்டத்தட்ட 234ல் 200 தொகுதிகளில். 2019 அது பார்லிமெண்ட் ரிசல்ட். பார்லிமெண்ட்ல 6 தொகுதி, ஒரு பார்லிமெண்ட்ல 6 தொகுதினா 6 தொகுதி தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், துறைமுகம் தொகுதி 2240 வாக்கு வாங்கியிருக்காங்க 2019. 2021 3335. அப்போ 1000 சில்லற ஓட்டு அப்பு. அது வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட்டிங் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும், எம்எல்ஏ எலெக்ஷன் பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம இதுல அப்படி பார்த்தா அதிமுக 2019 கம்மியா வாங்குறாங்க, 21 அதிகமா இருக்கு. அவங்க வாங்குறாங்க, அதிகமா வாங்குறாங்கல்ல. அந்த அதிகமா வாங்குறத இன்னும் இன்க்ரீஸ் பண்ற வேலையை பண்ணணும். 2019 இருந்த, நம்ம பல தடவை பேசியிருக்கோம், 19 இருந்த சூழ்நிலை இப்போ இல்லை. அன்னைக்கு ஒரு பெரிய யூனிட்டி, அதிமுக வீழ்த்தியே தீரணும், இது வந்து பெரிய சமூக நீதி கூட்டணி, அந்த இதெல்லாம் இருந்தது. ஆனால் 2021 அதிமுக சீட்டுகள் அதிகம் வாங்கி வர்றாங்க. இதே டெவலப் பண்ணி 2024 இந்த விஷயங்களை தாண்டி அதிமுக ஒரு வலுவான கட்சி அப்படின்ற இதை கொண்டு போயிருக்கணும். இந்த அதிமுகக்குள்ள நீங்க சொல்றீங்கல்ல சார், இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம், உண்மையிலேயே அதிமுகவுக்கு ஸ்பாய்லரா யார் இருந்திருக்கா இந்த தேர்தல்? அண்ணாமலையா சீமானா? 2 பேருமே. அதை தாண்டி அதிமுகவுடைய செயல்பாடுகள், அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு கட்சியா அது பலமா தானே இருக்கு. நம்ம 10 வருஷம் அப்புறம் 66 எம்எல்ஏ கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நீங்க இன்னைக்கும் உதயசூரியன் இரட்டை இலை, நீங்க அதுக்குரிய பலம் இருக்க தான் செய்யுது, அதுக்குரிய வாக்காளர் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு காலகட்டங்கள் மாறுது, தலைமுறைகள் மாறுது. 2016-17 அவங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்த எலெக்ஷன் 2-3 எலெக்ஷன் வந்துடுச்சு. அப்போது படிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஸ்கூல் படிச்சிருந்தவங்களாம் இப்போ வாக்காளராக மாறியிருக்காங்க. அப்போ தலைமுறையே மாறுது. மாறும்பொழுது அவங்கள்ட்ட கட்சியை கொண்டு போய் சேர்க்குற வேலையும் செய்யணும். லீடர்ஷிப்லேயே பிரச்சனை இருக்கா? அப்போ லீடர்ஷிப்பில் இருக்குது. லீடர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் எப்படி களையணுன்றது தான் மேட்ரு. இதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு கடத்திட்டு வராங்க, அவங்க ஒரு சினிமா பிரபலம், இது உங்கள்கிட்ட அது இல்லை. ஆனாலும் உங்கள்கிட்ட பெரிய அனுபவம் இருக்குது, 80களில் இருந்து கட்சியில் இருந்த அனுபவங்கள் மற்ற இது இருக்குது. 21 எலெக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறீங்க, கொங்கு மண்டலத்தில் வாஷ் அவுட் பண்ணி அனுப்புகிறீங்க, தென் மண்டலத்தில் வரலன்னா அதுக்கு ஓபிஎஸ் உடைய அந்த இது 10.5% இது அதெல்லாம் காரணம் சொல்கிறீங்கலாம், ரைட்டு, ஓகே. ஆனால் இந்த யதார்த்தம் ஒன்று இருக்குல்ல, இதை யார் கை கொள்றா? தொடர்ச்சியாக சீமான் வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில், இளம் வாக்காளர்கள் சீமான் பக்கம் போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேனா சின்னம் வைக்கிறாங்க, அதை வந்து எல்லாருமே இந்த எதிர்கட்சிகள் அதிமுக, பாஜக, நாம் தமிழர் எல்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனா சீமானோட எதிர்ப்பு தான் அதுல ரொம்ப பெருசா இருந்தது. அந்த இடத்துல கூட திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னரோ இல்ல ஒரு பயம், இல்ல இவ்வளவு தூரம் இந்த இடத்துல இருந்து எதிர்த்தா போதும் அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்ததா விமர்சிக்கப்பட்டது. இப்போ எனக்கு என்ன இந்த இடத்துல கேள்வியா வருதுன்னா, பாஜக மேல ஒரு பயமோ அல்லது ஒரு விலகி நின்று இவ்வளவு எதிர்த்தா போதும்னு ஒரு லிமிட்டை வைக்கிறாங்க, திமுக மேலேயும் அதே ஸ்டாண்ட் எடுக்க என்ன காரணம்? செயல்பாடின்மை தான் காரணம். நீங்க கட்சி இதுதான் வாழ்க்கை, இதுதான் இது அரசியல் பண்ணணும்னு வந்துட்டோம். கலைஞர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவங்க அடைஞ்ச தோல்வியெலாம், கலைஞர் அடைஞ்ச தோல்விக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் 1977 பார்த்தீங்கன்னா 48 சீட்டு ஜெயிக்கிறார். ஆட்சியில் இருந்த கட்சி 200 தொகுதிகள் வரைக்கும் எம்ஜிஆர்லாம் இருந்தப்போ 71 மிகப்பெரிய ஒரு இதாக வர கட்சி. 77 எலெக்ஷனில் சட்டசபையில், இது பார்லிமெண்ட்டில் ஜனதா கட்சி ஜெயிக்குது, காங்கிரஸ் படுதோல்வி. ஆனால் சட்டசபையில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு, திமுக 48 சீட்டு தான் ஜெயிக்குது. அப்போ 48 சீட்னா அந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, திமுக அது ஜாஸ்தி இருக்குது. கலைஞர் அதை குறிப்பிட்டு போடுறாரு, இந்த மாதிரி 48 இருந்திருக்கோம், நம்ம ஒன்றும் பின்னடைவு அடையலைன்னு தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டுறாரு, பண்ணுறாரு. ஆனாலும் அவர் அடங்கினாரா? எம்ஜிஆருக்கு அவர் கொடுத்த தொல்லை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, ஒரு எதிர்கட்சி தலைவரா. அப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் ஒன்று பெரிய லெவலில் நடந்தது, போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் பெரிய அளவில் நடந்தது, போலீஸ் சங்கம் அமைக்கிறதுக்கு போராட்டம் பெரிய அளவில் நடந்தது.
இதெல்லாம் 77 to 80க்குள்ள பெரிய அளவில் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டே அசைச்சு பார்த்துது. இது இல்லாமல் எம்ஜிஆர் ஒரு சிறந்த முதலமைச்சர் இல்லை, அவர் ஒரு இது இல்லைன்றதை அன்னைக்கு இருந்ததுலேயே இவங்க உருவாக்குனாங்க. கருத்துக்கள் கொண்டு போகிறது, கட்டுரை எழுதுறது, மற்ற இதுன்னு, அப்புறம் கூட்டங்கள் போகிறது இதெல்லாம். அப்போ அவர் அந்த இதை உயிர்ப்போட வச்சுட்டு இருந்தார். 80ல் எந்த இந்திரா காந்தி பிரச்சனையோ அதே இந்திரா காந்தி கூட மறுபடியும் சேர்றாரு. ஏன் அந்த நிலைப்பாடு எடுக்கிறாருன்னா, திமுகவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா, எம்ஜிஆரை இது பண்ணணும்னா இந்த முடிவு எடுத்தால் தான் முடியும்னு நகர்த்துறாரு. 76ல் சிட்டி பாபுவை பறி கொடுத்து, பல தோழர்களை பறி கொடுத்து மிசால கொடுமை அனுபவிச்ச, அது கொடுமை காரணமான இந்திரா காந்தியை நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியர்னு கேட்குறாரு. 80ல் 37 சீட்டு எம்பி சீட்டு ஜெயிக்கிறாங்க. 2 சீட்டு தான் எம்ஜிஆர் ரெட்டையில காமிச்சா 2 சீட்டுனாங்க. ஆட்சியை கலைக்கிறாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை. என்ன நம்பிக்கை? திமுக மறுபடியும் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் ஆட்சி கலைகிறாங்க. தேர்தல் வருது. எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் நியாயம் கேட்குறாரு. அவரும் அடங்கலை. இந்த ராமச்சந்திரன் என்ன குற்றம் செஞ்சேன்னு போகிறாரு. 2 சீட்டு கம்மியாக இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சிடுறாரு. 48லேருந்து 37 குறைஞ்சி போயிடுது. காங்கிரஸ் ஜாஸ்தி வாங்குறாங்க, பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்றைக்கும் சுத்தமாக கருணாநிதி தலைமை ஒன்றுமே இல்லைன்னு போச்சா? இல்லை இப்போ நீங்கள் கேட்குறீங்களா அவர் என்ன பண்ணார் இவர் எடப்பாடி அப்படின்னு? அது கிடையாது. அதெல்லாம் மீறி தூக்கி நிறுத்துறவன் தான் தலைவன். மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு? அன்றைக்கும் தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டுறாரு. நம்ம இப்படி கிடையாது, நம்ம அதை பண்ணலாம், இது பண்ணலாம், கட்சியுடைய பர்சன்டேஜ் பாருங்கள், இதெல்லாம் விளக்கமாக உடன்பிறப்புகள் கடிதம் எழுதுறாரு. போராட்டங்கள் அடுத்து நகருது. இல்ல அந்த ஒரு தீவிரத்தன்மை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி கலைஞர் இருக்கா இல்லையா? கட்சி தலைவரா இருந்தப்போ அவ்வளவு ஆக்டிவா இருக்காரு, எல்லா பிரச்சனைகளையும் ஹேண்டில் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி சேலத்துலதான் இருக்காரு எப்போ அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இருக்காரா பழனிசாமி இல்லையா அப்படின்றது நம்ம சொல்றதுக்கு நமக்கு இது கிடையாது. ஆனா இப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. சமூக வலைதள காலம் இன்னைக்கு வேற லெவல்ல. ஏன் ஒரு காலத்துல பத்திரிகைகள், தெருமுனை கூட்டங்கள் இப்படி போட்டு இருந்த கட்சிகள் இன்னைக்கு சமூக வலைதளத்தை தனியாக வச்சுக்கிட்டு ஐடி விங்கின்னு வச்சுக்கிட்டு ஏன் பண்ணுறாங்க? ஒரு பக்கம் ப்ரமோஷன், இன்னொரு பக்கம் டிஃபேம் பண்ணுறது, இது எல்லாமே இன்னைக்கு நடக்குது. அப்போ உங்களுக்கு உடைய இது இருக்குது, அதில் என்ன ஸ்பீடாக கொண்டு போகிறது? இந்த கட்சி என்ன சாதாரண கட்சியா? அதிமுகன்றது ஒரு மிகப்பெரிய இயக்கம். நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் தொடர்ச்சியாக ஆட்சி கட்டில் அமர்ந்த இயக்கம், சென்டம் அடித்த இயக்கம், எம்பி சீட்லேயே சென்டம் அடித்தவங்க அந்த அளவுக்கு உள்ள இது இயக்கம். அப்படிப்பட்ட கட்சி இன்னைக்கு புதுசாக வந்த அண்ணாமலை அவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் எதிர்கட்சியாக அவர் இல்லை நாங்கள் தான் சொல்கிற நிலைமையில ஏன் இருக்கிறீங்க அப்படின்றதான் கேள்வி. 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்கட்சியாக செயல்படுறது, புதிய வாக்காளர்களை ஈர்ப்பது. திமுகவில் இளைஞரணி இருக்குது, அதுக்கு உதயநிதி பொறுப்பு போடுறாங்க. அடுத்தடுத்த செக்ஷனுக்கு கொண்டு வரதுக்கான வேலைகள் போகுது. இங்கே என்ன இளைஞர் இளம்பெண் பாசறை என்ன நடக்குது? இதெல்லாம் கொஞ்சமாவது பேசணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இது ஒரு சீமான், ஒரு அண்ணாமலை உங்கள் வாக்குகளை பிரித்தார்கள். 10-20% இன்னும் முடியல, பர்சன்டேஜ் வரல. அதிமுக 20%, டிஎம்கே 24%, காங்கிரஸ் 10%ன்றாங்க. அந்த 10% காங்கிரஸ்லாம் பாஜக வாங்கின 10% மாதிரி வராது, அது வேற கணக்கு. ஆனால் பாஜக 10%ன்றது தனியாக நின்று சொல்லி அடித்த மாதிரி தாமரையை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. சீமானுன்றது அதுல மற்ற அன்புமணி ராமதாஸோட வாக்குகள், பாமக வாக்குகளோ இல்லை தினகரனோட அமமுக வாக்குகள் இப்போ 14%ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அதனால தான் சொல்கிறேன், அது இன்னும் முடியலன்னு. 14% வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் பிரிச்சிங்கன்னா அது பிரிய போகுது. நீங்கள் 2 கட்சி தான், வேறு எந்த கட்சி இருக்குது? பாமக அண்டு இவங்க தான், மற்றவங்களாம் சின்ன சின்ன கட்சிகள் தான். அப்படி பார்த்தா தாமரை சின்னன்றது நீங்கள் எடுத்துக்கலாம், 10% மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இந்த 10% கரும்பு விவசாயி போன பிறகு மைக்கு கொண்டு அதை கொண்டு போய் அவங்களும் சமூக வலைதளத்தில் வெயிட்டாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஐடிவிங்கும் வெயிட்டு. அது நீங்கள் இதை கொண்டு போகிறத விட அதில் தான் அதிகமாக ஸ்பீடாக கொண்டு போனாங்க. இப்போ அந்த இதுவும் அதன் மூலிமா அவர்கள் வாங்குற கிட்டத்தட்ட அவங்களும் 10 தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் அந்த இதெல்லாம் காமிச்சேன். நீங்கள் சொன்னீங்களே இதில் ஒரு மாதிரி அது மாதிரின்னு, இதில் ஒரு மாதிரி அதில் ஒரு மாதிரி வந்தாலும் இந்த தேர்தல்லையும் அவங்களது கூட தானே செய்யுது நாம் தமிழர் கட்சி. இது அப்போ அந்த ஒர்க்கு என்ன? அந்த ஒர்க்கு இது ரெண்டும் அதிமுகவுக்கு, திமுகவுக்கு எதிராக அதிமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகளை இவங்க பங்கு போட்டுக்கிட்டாங்க.
அப்போ மீதி இருக்கிற ஒரு பெரிய இயக்கம் அதனுடைய 20%, அதாவது 38% வரைக்கும் இருந்த இயக்கம் 20, 22 இல்லை 24% தக்க வச்சுக்குது. நான் இதை சொல்றதுனால பர்சன்டேஜ் தான் ஒரு கட்சிக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பர்சன்டேஜ்கள் என்ன வேணா வரலாம், மக்கள்கிட்ட ரீச் ஆகணும். நாளைக்கே இதை மாற்றலாம். நாளைக்கே 2026 இந்த நிலைமை தலைகீழாக மாறலாம். அன்னைக்கு இன்னைக்கு இப்படி சொன்னீங்களன்னு கிடையாது. அதுதான் நான் கலைஞர்கிட்ட நான் போகிறேன். எவ்வளோ பர்சன்டேஜ் திமுக இருந்தாலும் நீங்கள் 67 திமுக ஜெயிச்சப்போ காங்கிரஸுடைய பர்சன்டேஜ் அதிகம், ஆனால் திமுக தான் ஜெயிக்குது. அதனால் அது ஒரு பக்கம் வாக்குகள் அந்த டைமில் விடுறது. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை, இந்த அதுக்கும் கலைஞரை தான் காரணம் சொல்லணும். எப்படின்னா நீங்கள் ஒரு எல்லா கட்சிகளையும் சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஒரு மாஸ் காட்டுறது, மக்கள்கிட்ட உளவியல் ரீதியாக இது ஒரு வலுவான கூட்டணி, என்கிட்ட பாருங்க அவர் இருக்காரு இவர் இருக்காருன்னு, அந்த உளவியல் ரீதியாக உங்களை காலி பண்ணாங்கல்ல. அந்த இடத்துல தான் தோத்தாங்க அதிமுக. உளவியல் ரீதியாக அதிமுக ஒன்றும் இல்லை, பாஜக கூட எப்போனாலும் போயிடுவாங்க, இவங்களை நம்பாதீங்க, இவங்களுக்கு கூட்டணியே அமையல, இப்படியெல்லாம் உருவாக்குனதை நீங்கள் என்ன முறியடிச்சிங்க, அதுதான் இருக்குது. இப்போ நான் வர்றேன், அவர் சேலத்தில் இருந்தார், ஆமாம் இருந்தார், இங்கே வந்திருக்கணும், இங்கே பண்ணியிருக்கணும். இன்னொன்று இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு ஒரு இதை கொண்டு வராங்கல்ல, இப்போ கூட அது வருது, இப்போ கூட கொண்டு வராங்கல்ல, அது இல்லைன்றத முறியடிக்கணும். அப்போ ஒன்றுபட்டு போராட்டம் அறிவிக்கிறது, கூட்டணியாக ஒரு இது பண்ணுறது, ப்ரெஸ் மீட் கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு பக்கம் ஜெயக்குமார் பேசிகிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் சிவி சண்முகம் பேசுகிறாரு. ஆனால் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. அப்போ அந்த ஒருமுகப்படுறது தன்மை அது இது எல்லாம் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகரும். இல்லை வச்சுக்கோங்க, இப்போ சொல்கிறேன், நீங்கள் 2026க்கு விஜய் வர்றாரு. இப்போ விஜய் இயக்கம் ஆரம்பித்து 2026 நோக்கி நகர்றாருன்னு வச்சுக்கோங்க. 2025க்கு அப்புறம் அது ஒரு பக்கம் இளைஞர்களை ஈர்க்க ஆரம்பிக்கும். சீமான் ஒரு பக்கம், பாஜக அண்ணாமலை இது ஒரு பக்கம். இது எல்லாம் இந்த சவால்களை சந்தித்து தான் அதிமுக ஆட்சியில் அமர்றதுக்கான ஒர்க்கை பண்ணணும். இது ரொம்ப அதிமுகவுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சவால். சரி, இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன். நீங்கள் கேட்கலன்னா நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வெற்றி திமுகவுக்கு பெரிய வெற்றியா, கொண்டாடக்கூடிய வெற்றியா அப்படின்னா கொண்டாடக்கூடிய வெற்றி. ஏன்னா சிந்தாமல் சிதறாமல் 2019 இந்த கூட்டணி அப்படியே இருக்குது. கலைஞர் தான் அதை பண்ணுவார். கலைஞர் காலத்தை கூட பல தடவை பண்ண முடியாமல் போச்சு. ஆனால் இது தடவை அப்படியே இருந்துட்டாங்க. 2019 தொடர்ந்து வெற்றி அடைகிறாங்க. அது கூட்டணி ப்ளஸ் ஏடிஎம்கே உடைய அந்த தடுமாற்றங்கள் இதெல்லாம் காரணம். இப்போ அந்த பிஜேபி என்டிஏ கூட்டணியாக நின்று இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு 40ன்றது கிடைச்சிருக்காது. அதோடைய இது மாறிட்டு இருக்கும். அதனால வராதனால அதை பற்றி நம்ம பேச முடியாது. ஆனால் இவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சார். நீங்க சொல்றீங்கல்ல, அதிமுக பாஜக ஒன்னா இருந்திருந்தா இந்த வெற்றி கிடைச்சிருக்காது. இந்த முறை அப்ப அதிமுகவும் பாதிக்கப்பட்டிருக்கு, பாஜகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்னா இருந்தா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விதத்துல லாபம் அடைஞ்சிருப்பாங்க. அப்போ இது ரெண்டு பேருமே ரீகன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா? இனிமே வரப்போற நாட்கள்ல அதிமுக பாஜக மறுபடியும் ஒன்னா இருப்பாங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயத்தை அண்ணாமலை பார்க்குறாரோ இல்லையோ, ஏன்னா இது பிஜேபிக்குள்ளே எப்படி போச்சுன்னா, அண்ணாமலை என்ன அவர் சொல்லிட்டா ஒரு 3 MP ஜெயிச்சாதான் அவருக்கு மரியாதை, இல்லாட்டி தூக்கி போட்டுருவாங்க. வாக்கு சதவீதம்லாம் பேசாதீங்க, பலரும் சொன்னது. வாக்கு சதவீதம்லாம் பேசாதீங்க. இதை நாங்கள் பல தேர்தலில் அதுக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்துட்டோம். 17% வரை வந்திருக்கோம். அதனால் அவர் 10%, 13% கொண்டு வராருன்னா அதெல்லாம் கணக்கு இல்லை. 2 சீட்டு 3 சீட் ஜெயிச்சு காமிக்கிறாரா, அப்போ சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் எல்லா முயற்சி எடுத்தார். வாக்கு சதவீதம் தான் ஏறி இருக்கு. ஏன்னா சீட்டு எண்ணிக்கை சதவீதம் கூட இப்போ 2014 இந்தியாவா அவங்க 18% வாங்கிட்டாங்க. அதை விட கம்மி தான். அப்போ ஆனால் நீங்கள் ஒன்று பாருங்கள், அது ஒரு வகையான ரீச்சு. இந்த இது நீங்கள் பட்டி தொட்டி ஃபுல்லாகவுமே தாமரைன்ற சின்னம் போயிருக்குது. அடுத்த கட்ட வாக்காளர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குதுன்னு தான் பார்க்கணும். ப்ளஸ்ஸு பல இடங்களில் 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் இது வரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் நீங்கள் இப்படி பார்க்க முடியாது. ஒரு மிகப்பெரிய கட்சி திமுக இருந்தால் அதிமுக 2வது இடம், அதிமுக ஜெயிச்சால் திமுக 2வது இடம், இப்படி தான் இருக்கும். மற்றவங்க பின்னாடி இருப்பாங்க. இந்த தடவை எல்லாருமே தனியாக கிட்டத்தட்ட டிஎம்கே கூட்டணி விட்டுருங்க, இவங்க எல்லாமே தனியாக இருந்ததில் நான் 2வது இடம் அப்படின்னு வரதுன்றது அடுத்த கட்டம். இது 2014 கூட நடக்கலை, கரெக்டா? அப்போது இந்த விஷயம் நீங்கள் ஒரு 1 ஸ்டெப் ஃபார்வர்டு தான் பார்க்கணும். ஆனால் பாஜகவில் அப்படி பார்ப்பாங்களா? அப்படி பார்த்து அண்ணாமலையை கண்டினியூ பண்ண விடுவாங்களா? அண்ணாமலையும்
அவர் கரெக்டான ஒரு நிலைப்பாடை எடுத்து இந்த விஷயங்களில் அதிமுகவோட போயிருந்தால் இன்றைக்கி நிலைமை கொஞ்சம் வேறு தான். அப்போ அண்ணாமலை தன்னுடைய இதாக பார்க்காம இது அடுத்த கூட்டணி அடுத்த கள நிலவரத்தை பார்த்து அதிமுகவோட சேரணுன்றது கொண்டு வர்றது. டெல்லி மேலிடமும் இப்போ அவங்களுக்கு அகில இந்திய லெவலில் வந்த பிரச்சனையை வச்சு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அடுத்து நம்ம ஒரு இதெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, ஒரு 20-25 எம்எல்ஏ நமக்கு வரணும், அடுத்து நகரணும்னா அதிமுகவை நோக்கி நாம் கூட்டணி அமைக்கணுன்ற முடிவுக்கு வருவாங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நாளைக்கு விஜயோ இல்லை சீமானு இவங்களாம் இருக்காங்கன்னா, விஜய் சீமானு இவங்க தனித்தனியாக வாக்குகளை பிரித்தாலும் எல்லாரும் தனிச்சு நின்னா பெரிய கூட்டணி கட்சி வச்சிருக்கிற திமுக எளிதில் வெற்றி பெறும்ன்றது எடப்பாடிக்கும் தெரியும். அப்போது கூட்டணியில் மீண்டும் பழைய இது மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நீங்கள் என்னதான் வெளியில் நான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் எல்லாரும் சொன்னாலும் அந்த ஓட்டு விழலை. அப்போ எதுக்கு நாங்கள் இது பண்ணோம், நாங்கள் அதை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் 2026ன்றது கூட்டணி மாறுபாடு நடக்கலாம். வேறு யாராவது இங்கேருந்து அங்கே வரதுக்கு வாய்ப்பும் இருக்கலாம். திமுக பற்றியும் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, திமுகவுடைய வெற்றியை நம்ம அவ்வளோ சாதாரணமாக அதிமுக பலவீனமாக இருக்குது அதனால் திமுக ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து எந்த அடிப்படையில் அவங்களுக்கு இந்த தொடர் வெற்றிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு? இன்னைக்கு அதிமுக கிட்டத்தட்ட மகாபாரத போரில் சக்கர வியூகத்தில் மாட்டிக்கிட்டு அபிமன்யு மாதிரி தனித்து நின்று எல்லா பக்கத்துலையும் அடி வாங்கிச்சு. அதனால் நீங்கள் எடப்பாடி தலைமையை நீங்கள் எல்லாருமே எடை போடுறாங்க. இதே நிலைமை திமுக இருந்தாலும் இதே தான். இன்னைக்கு தோல்வி வந்தால் எல்லா கட்சியும் தோல்வி தான். இன்னைக்கு காங்கிரஸோ திருமாவளவனோ விடுதலை சிறுத்தைகளோ இல்லைன்னா திமுகவும் கிட்டத்தட்ட இந்த நிலைமைக்கு வந்திருக்கும். அப்போ கூட்டணி பலன்றது திமுகவுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம். இந்த கூட்டணி பலம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு திமுக ஒரு அசிரத்தையா இல்லை நம்ம ஆட்சி சிறப்பான ஆட்சி அதனால தான் அப்படின்னு இருந்துட்டா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை பார்க்க தவறுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதிமுக இல்லை திமுக 2 பேர் தான் இருக்கிற இடத்துல இன்றைக்கி பாஜகன்றது பட்டி தொட்டியதும் போய் 10% மேலே வாங்கி 2வது இடத்துல பல இடங்களில் வர்றதுன்றது திமுகவும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கொஞ்சம் விட்டால் நாளைக்கு ஒடிசா மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி நாளைக்கு இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இந்த நிலைமை வரலாம். அது ஒன்று. 2வது, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் யங்ஸ்டர்ஸு நியூ ஓட்டர்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பாஜகக்கெல்லாம் போடுறதையும் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு விஜய் வர்றாருன்னா அங்கேயும் இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போகும். இது எல்லாத்தையுமே திமுக கணக்கில் வச்சுக்கிட்டாதான் நீங்கள் 2026 வெற்றியை நோக்கி நகர முடியும். வெறுமனே நான் தொடர் வெற்றி ஜெயிச்சுட்டு இருக்கிறோம், கூட்டணி படத்தில் ஜெயிச்சுட்டு இருக்கோம்னா அது இல்லை அப்படின்றது தான் இந்த தேர்தல். இதே ஒரு அசிரத்தையான போக்கு அதிமுக கையில் எடுத்ததுனால தான் பிஜேபி போனாலும் பரவாயில்ல, நம்ம இவ்வளோ இரட்டைலைக்கு இவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குது, நம்ம இப்படி பண்ணலாம், இந்த இஷ்யூவை தொட வேணாம், அதை பேச வேணாம் அப்படின்ற போனதுனால அதோடைய விளைவு தான் இன்றைக்கி அதிமுக இதாகுது. சேம் இதே தான் இங்கேயும் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் இன்றைக்கி 10% மேலே 12% உள்ளே வருது பிஜேபின்னா நாளைக்கு இன்னும் வேகப்படுத்துவாங்க. தமிழ்நாடு ஈஸியாக வரும். ஏன்னா கர்நாடகாவில் தான் நடந்தது, ஒடிசாவில் தான் நடந்தது, நாளைக்கு தமிழ்நாட்டிலையும் அது நடக்கும். அப்போ அசிரத்தையாக இந்த விஷயத்தில் திமுக இருந்ததுன்னா சிக்கல் வரும். கருத்து கணிப்பு முடிவுகள் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆக்சுவல் ரிசல்ட்டு கம்ப்ளீட்டாக டிஃபரெண்ட்டாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட இந்தியா கூட்டணி பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பிஜேபி எல்லாருமே சொன்னது அந்த 80 தொகுதியில் யூபியில் அவங்க பெருசாக வின் பண்ணுவாங்க, அதுதான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே பார்த்தா இந்தியா அலையன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டாங்க. பீகாரும் ஒடிசா போன்ற மாநிலங்கள் நமக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. நிதிஷ்குமார் மேலே அவ்வளோ ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தது, அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு? நீங்கள் பிஜேபி வெல்லவே முடியாத கட்சி அப்படின்றது இதில் தகர்ந்துருக்குது. என்னென்னா 10 வருஷம் ஒரு இப்போ காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா 47 சுதந்திரம், 52க்கு பிறகு 52 to 67 பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 77 வரைக்குமே இந்தியாவில் அவங்கள அசைக்க முடியல. ஆனால் இவங்க 10 வருஷத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அசைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே ராமர் கோயில் கட்டினாங்க, மிகப்பெரிய இது உத்தரப்பிரதேசம் தான் வெயிட்டு அப்படின்னு நினைக்கிற இடத்துலையே இன்றைக்கி உத்தரப்பிரதேச நிலைமை தலைகீழ போயிருக்குது. ராஜஸ்தானில் எலெக்ஷனில் இப்போ நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் வேறு முடிவு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சீட்டு அதிகம் வாங்குறது. அதிசயமாக ஒடிசாவில் பீகார்லாம் வாங்கினதுடைய விளைவு தப்பிச்சிருக்காங்க. இல்லாட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியில் கூட சிக்கல் வந்திருக்கும், பெரும்பான்மையில் கூட சிக்கல் வந்திருக்கும். அப்போது இந்த இந்தி பெல்ட்டில் நமக்கு என்ன வேணால் பேசலாம் பண்ணலாம் அப்படிலாம் இருந்தால் நம்ம ஓட்டு விழுன்றது இல்லை. ஜனங்க மௌனமாக இருக்கிறாங்க, நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்றது காரணத்துக்காக
நம்ம தொடர் வெற்றி பெறுவோன்றதும் இல்லை அப்படின்றது இந்த தேர்தல் நமக்கு தெரிஞ்சிருக்குது. இத்தனைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் ஒன்றும் பண்ணல. இந்த 5 ஸ்டார் சாக்லேட் விளம்பரம் வருமே, தம்பி எதுவுமே பண்ணாமல் அந்த மாதிரி தான் பெருசாக என்ன போராட்டம் நடத்துனாங்க. இங்கே ஏடிஎம்கே கேட்குற மாதிரி தான் அங்கேயும் கேட்குறோம். இந்தியாவை ஸ்தம்பிக்க வைக்கிற போராட்டம், விவசாயிகள் போராட்டம் அவங்களா நடத்தினது. இந்தியாவை ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சிக்கு பெரிய பிரச்சனை கொடுக்குற மாதிரி இந்தியா கூட்டணியும் சரி காங்கிரஸும் சரி என்ன பண்ணாங்க? தனித்தனியா போராட்டங்கள் பண்ணிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? எங்க தன்னெழுச்சியா இப்ப குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக பெரிய போராட்டம் இருந்தது. அது எல்லாமே 2019-20 அந்த பீரியடு. அது சிஏஏக்கு எதிராக அது வேற போராட்டம். அது எல்லாருக்குமே ஒரு பயம் வந்து பண்ணாங்க. நீங்க தலைமை தாங்கி என்ன பெருசா பண்ணீங்க? காங்கிரஸ் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல. ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் மக்கள் ஒரு மாற்றத்தை வேணுன்றதுல வாக்களிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜிக்கெல்லாம் கடுமையான எதிர்ப்பு வெஸ்ட் பெங்காலில். நான்லாம் எதிர்பார்த்தது மம்தா பானர்ஜி 18 சீட்டு வாங்குவாங்க, இவங்க மீதி சீட்டை பிஜேபி பங்கு போட்டுக்குவாங்கன்னு. ஆனால் பார்த்தா நிலைமை தலைகீழ இருக்குது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, உங்களுக்கு இவங்களெல்லாம் மீறியும் பிஜேபி மேலே ஒரு கோபம் இருக்குது மக்களுக்கு அப்படின்றது தான் உண்மை. இன்னைக்கு யார் பிரதமன்ற லெவலுக்குலாம் போய்கிட்டு இருக்குது. விட்டா நிதிஷ்குமார் இங்கே இழுத்து சந்திரபாபு நாயுடு இழுத்து இந்தியா கூட்டணியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமான்னு. அதனால இது எல்லாருக்குமே இது ஒரு இதுன்ற, அதாவது ஆட்சி பலம் இருக்குது, கூட்டணி பலம் இருக்குது, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. மக்கள் மௌனமாக இருக்கிறாங்க அப்படின்னா ஆதரவாக இருக்கிறாங்கன்றது அர்த்தம் கிடையாது. எப்போ வேணாலும் தங்கள் வாக்குகளை செலுத்தும் போது தாங்கள் மன்னர்கள் நிரூபிச்சிருவாங்கன்னு. இவிஎம் மெஷின் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு டீமு. அதுவும் பொய்ன்னு இந்த தடவை வந்துச்சா? இப்போ என்ன இவிஎம் மெஷின் என்ன இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு சிஸ்டம், அது ஒர்க்கு நடக்குது. அதில் போய் இவ்வளோ பெரிய நாட்டில் எலெக்ஷன்லலாம் பெருசாக பண்ணிட முடியாது. அதனால் அந்த வாதங்களும் பொய் அப்படின்றத பாதிக்கு பாதி வந்த இந்தியா கூட்டணியுடைய இதுவும் நிரூபிச்சிடுச்சு. அதனால் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் இன்னும் நல்லா தரமாக இருக்கும். நம்ம அடுத்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு, யார் எவ்வளோ இது, நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க, பிஜேபி எந்த அளவுக்கு வாக்கு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, பாமக வந்து ஒரு இன்னைக்கும் ஒரு வலுவான சக்தியா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பிற்பாடு பார்ப்போம். நன்றி சார். நன்றி.